வணக்கம் நேயர்களே, இது சினிமா பிளாட்ஃபார்ம் வழங்கும் ஆனஸ்ட் ரிவ்யூ. இன்னைக்கு நம்ம ஆனஸ்ட் ரிவ்யூல என்ன படம் பத்தி பார்க்க போறோம்? இவன் தந்திரன். ஓகே, இப்போ முதல்ல படத்தோட கதை என்னங்க? நம்ம கதாநாயகன் கௌதம் கார்த்திக், அவர் ஒரு இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட். தான் படித்த படிப்பை பயன்படுத்தி ரிவர்ஸ் இன்ஜினியரிங் அப்படிங்கிற முறையில் இப்போ நீங்கள் அவர் கையில் ஒரு பொருள் கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அச்சசல் அந்த பொருளுடைய டூப்ளிகேட்டை தயாரிக்கக்கூடிய மிக திறமைசாலி தாங்க அவர். சரி, ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட ஒரு லேப்டாப்பை ஹீரோயின் வாங்குறாங்க. அந்த லேப்டாப்பில் ஏதோ பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப கொடுக்குறாங்க. ரெண்டு பேருக்குமே வாக்குவாதம், சண்டை. ஸோ ஆரம்பமே சண்டை தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம கௌதம் கார்த்திக் ஒரு அரசியல்வாதி வீட்டில் சிசிடிவி கேமராஸ்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணுறாரு. ஆனால் அவங்க 23,500 ரூபாய் கொடுக்கணும். அது பெண்டிங்காக இருக்கிறதுனால அவருக்கும் நம்ம கௌதம் கார்த்திக்கும் பிரச்சனை வருது. ஸோ அவங்கள தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் காலேஜ் படிச்சுட்டு இருக்காங்க. அவங்க காலேஜை இழுத்து முடிடுறாங்க. அதுக்கு என்ன காரணம்னு தெரியல. ஆனால் காரணம் கத்தா மட்டும் நம்ம அரசியல்வாதி அப்படின்னு மட்டும் தெரியுது. சரி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம அரசியல்வாதி ஒரு தொகையை லஞ்சமாக எதிர்பார்க்குறாரு. அதை கொடுத்தனால திரும்பவும் நம்ம காலேஜை ரீஓப்பன் பண்ணுறாங்க. ஆனால் அந்த லஞ்ச தொகையை எப்படியாவது கலெக்ட் பண்ணுமே. ஸோ யார் பலின்னு பார்த்தா மாணவர்கள் தான். திடீர்னு ஃபீஸை ஏற்றிடுறாங்க. இதனால் வருத்தமான ஒரு மாணவர் சூசைட் பண்ணிடுறாரு. ஏன்னா கொடுக்க காசு இல்லை. ஸோ நம்ம கௌதம் கார்த்திக் கதாநாயகன் கரெக்டாக களத்தில் இறங்குறாரு. ஏதாவது பண்ணணுமே அப்படின்னு சொல்லிட்டு அரசியல்வாதி பண்ணக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் தான் படித்த படிப்பு, டெக்னாலஜி எல்லாத்தையுமே பயன்படுத்தி கண்டுபிடிச்சு வீடியோ மூலமாக ரிலீஸும் பண்ணிடுறாரு. ஆனால் அந்த வீடியோ ரொம்ப ஸ்ட்ராங்காக இல்லாத காரணத்தினால நம்ம அரசியல்வாதிக்கு பாவங்க தண்டனையே கிடைக்கல. இறுதியில் நம்ம கௌதம் கார்த்திக் அரசியல்வாதியை பழி வாங்கினாரா இல்லையா? பதிலுக்கு அரசியல்வாதி என்ன பண்ணாரு? ஹீரோ ஹீரோயின் ஆரம்பம் மோதல் அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் காதல்லாம் ஆயிடுச்சு. ஸோ அவங்களோட காதல் கை கூடிச்சா இல்லையா? இப்படிப்பட்ட பல கேள்விகளுக்கு பதில் தான் இந்த படத்துடைய கிளைமேக்ஸ். நல்லவே எண்ண வேண்டும், திண்ணிய நெஞ்சம் வேண்டும். என்னடா இது பக் கேமரா. அந்த ஒரு கிளாஸ் மட்டும் நான் அட்டென்ட் பண்ணல. இவன் தந்திரன் படத்துடைய ப்ளஸ் என்ன, மைனஸ் என்ன? நம்பர் 1 ப்ளஸ் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா முழுக்க ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னர் தாங்க இந்த படம். ஏன்னா இப்போ வரக்கூடிய படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா குழந்தைங்களை கூட்டு போகலாமா அப்படிங்கிற சந்தேகத்தோடைய நம்ம தேட்டர் கிட்ட போகிறோம். ஸோ நீங்கள் டவுட்டே இல்லாமல் குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் முழுக்க எந்த ஒரு டைவர்ஷன் இல்லாமல் நீங்கள் ரசித்து அந்த ஸ்ட்ரெஸ் பர்ஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்களே, அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான படம் தான் இது. ஸோ தவறாமல் நீங்கள் தேட்டரில் போய் பார்க்கவும். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா டேரக்டருடைய முயற்சி. ஏன்னா கதாபாத்திரங்கள் எல்லாருமே ரொம்ப பிரபலம், பெருசு அப்படிலாம் சொல்ல முடியாது. இருக்கிற கேரக்டர்ஸை எப்படி யூஸ் பண்ணலாம், ஒரு நார்மல் ஸ்க்ரீன் பிளே, அந்த ஸ்க்ரீன் பிளேயை எப்படி இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போகலாம், இதெல்லாம் பார்த்து செதுக்கி ஒரு படம் மூலமாக கொடுத்துருக்காரு நம்ம டேரக்டர். அடுத்தபடியாக மைனஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அற்புதமான ஒரு ஸ்க்ரீன் பிளே. இதில் இந்த விஷயங்கள்லாம் எங்களுக்கு லைட்டாக மைனஸாக தெரிஞ்சுது. அதாவது ஸ்க்ரீன் பிளே நீட்டாக போயிட்டுருக்குங்க. திடீர்னு பார்த்தா ஒரு லவ் ட்ராக் வருது. அது என்னமோ வேறு படத்தோடைய லவ் ட்ராக்கை பார்த்த மாதிரி இருந்துச்சு. அதுவும் செகண்ட் ஹாஃப்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு 10 செகண்டுக்கு அப்புறம் ஓ இவன் தந்திரன் படத்துக்கு வந்திருக்கோமா அப்படின்னு நான் மட்டும் இல்லைங்க, என் கூட படம் பார்த்த எல்லாருமே அதே ஃபீலிங்கில் தான் இருந்தோம். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேரக்டர் சிம்பிளாக ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காரு. அந்த மிக்ஸ் அண்ட் மேட்ச் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ ஒரு பக்கம் சீரியஸாக வந்துட்டு இருக்கும்போது லவ், அதுக்கப்புறம் சீரியஸு, அதுக்கப்புறம் லவ். ஸோ இந்த மாதிரி கொடுத்தாலே நல்லா இருந்திருக்கும். ஏன்னா வசனங்களாக இருக்கட்டும், நடிப்பாக இருக்கட்டும், எல்லாமே சூப்பராக இருக்கும்போது இது மட்டும் கொஞ்சம் லைட் டைவர்ஷனாக இருந்துச்சு. அப்புறம் அங்கங்கே லாஜிக் மீறலான விஷயங்களை கொஞ்சம் தவிர்த்திருக்கலாம். எடிட்டர் அவருக்கு என்ன ஆச்சுன்னே தெரிலங்க. ஏன்னா அவர்கிட்ட இன்னும் நாங்கள் நிறைய எதிர்பார்த்தோம். ஸோ அவருடைய அவுட்புட் ஒரு அளவுக்கு 50% அப்படின்னு நான் சொல்லுவேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மியூசிக் ஓகே. ஸோ மியூசிக்கும் இன்னும் நல்லா இருந்திருந்தால் முழுமையான ஒரு சூப்பரான ஒரு திரைப்படமாக இந்த படம் இருந்திருக்கும். இருந்தாலுமே தவறாமல் நீங்கள் எல்லாருமே தியேட்டரில் போய் பார்க்க வேண்டிய ஒரு முழு ஃபேமிலி என்டர்டெய்னர் தான் இவன் தந்திரன். ஓகே வியூவர்ஸ், இவ்வளோ நேரம் இவன் தந்திரன் படத்துடைய திரை விமர்சனத்தை நான் கொடுத்தேன். இருந்தாலுமே என் கூட படம் பார்த்த ஆடியன்ஸ் நிறைய பேர் இருக்காங்கல்ல, அவங்க என்னென்ன ஃபீட்பேக் கொடுத்தாங்க அதானே கேட்குறீங்க. பாருங்கள். இப்போ இவன் தந்திரன் திரைப்படத்துக்கு நம்ம சினிமா பிளாட்ஃபார்ம் வழங்கக்கூடிய ஆனஸ்ட் ரிவ்யூவில் நாங்கள் கொடுத்துருக்கிற ஸ்கோர் ரிவ்யூ இதோ.
நான் சொன்ன ரிவர்ஸ் இன்ஜினியர் ஓகே வியூவர்ஸ், இந்த ஒரு படம் மட்டும் இல்லை, வாரம் எந்த ஒரு புது படம் ரிலீஸ் ஆனாலும் சுட சுட ரிவ்யூ கொடுக்கக்கூடிய ஒரே பிளாட்ஃபார்ம் நம்ம சினிமா பிளாட்ஃபார்ம் மட்டும்தான். ஸோ நிச்சயமாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும். ஆமாம் பிடிச்சிருக்குங்க அப்படின்னு சொல்கிறீங்களா? அப்படி சொன்னால் மட்டும் பத்தாதுங்க, உடனடியாக உங்கள் லைக்கை கொடுங்க. ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்கள்.